நீ சமூக ஊடகத்தில் இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கி சம்மன். ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம், அவங்க வராகி தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறோம். நீங்கள் காவல்துறை தரப்பில் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்கள் கேஸ் கொலாப்ஸ் ஆகிடுமா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்ட இந்த சென்னை மாநகர காவல்துறையானது அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை. ஆனால் அந்த வழக்கில் வேறு ஒரு கைது செஞ்சுட்டு அவர்கிட்டேருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்க. எனக்கு வராகியை தெரியும், வராகி சொன்னதுனால தான் அந்த டாக்குமெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு குற்றவாளியிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலமாக யாரையாவது ஒருவரை கைது செய்யலாம் என்றால் யாரை வேண்டுமானாலும் காவல்துறை நினைத்தால் கைது செய்ய முடியும். இந்த வழக்கு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட பதிவாளர் எங்ககிட்ட வந்து ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதற்கும் வராய்க்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பிடித்து அவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி கைது செய்திருக்கிறார்கள். இந்த அக்யூஸ்டோட கன்ஃபெஷன் மூலமாக யாராவது அரெஸ்ட் பண்ணுறதுன்னா யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். ஆம்ஸ்டாங் கொலை பற்றி கூட தான் 200 வீடியோ இருக்குது. எத்தனை பேர் சார் நீங்கள் அழைத்தீர்கள் என்று கேட்டால் அவர் அதுக்கு ஒருவரையும் அழைக்கவில்லை என்று கூறுகிறார். ஸோ இப்போது எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பானை என்பது நேரடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படக்கூடிய நெருக்கடி, அச்சுறுத்தல் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். ஸோ காவல்துறை என்ன நினைக்கிறது என்றால் அரசுக்கும் அவர்களுக்கும் எதிராக யார் பேசினாலும் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அழைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்பதை வெளிப்படையாகவே இந்த சென்னை மாநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அவங்க ஒரு 50 கேள்விகளை எழுதி தந்திருந்தார்கள். நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தேன். கீழே என்னை கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள். அதுக்கப்புறம் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள். நான் எதிலும் கையெழுத்திட முடியாது என்று நான் மறுத்துவிட்டேன். 161 ஸ்டேட்மெண்ட் தானே, நீங்கள் என்ன வேணாலும் எழுதிங்க, நான் எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். இவர்கள் அழைத்து நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நான் பேசுறதெல்லாம் நிறுத்த மாட்டேன். இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஒரு சென்னை மாவட்ட பதிவாளர் ஒரு விஷயத்தில் தான் புகார் கொடுத்துருக்காரு. இது மாதிரி 100 ஊழல் பத்திரப்பதிவு துறையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது, பேச வேண்டும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் பேச வேண்டும். பத்திரிகையாளர் வாராகி என்பவர் சென்னை மாநகர துறையால் ஒரு 4 வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதன் பின்னர் அந்த குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் சமயத்தில் 5வதாக அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு ஒரு போலி ஆவண மோசடி வழக்கு என்ற அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் வராகி அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். குண்டர் சட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் கூட திரு வராகி அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து இப்படி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வருகிறார் என்று நான் எனது சவுக்கு மீடியா சேனலில் ஒரு நேர்காணல் அளித்திருந்தேன். அந்த நேர்காணலை ஒட்டி சென்னை மாநகரத்தின் நில அபகரிப்பு பிரிவிலிருந்து எனக்கு ஒரு சம்மன் வந்திருந்தது. இன்று இந்த சம்மனுக்கு இணங்க இன்று நான் இந்த நில அபகரிப்பு பிரிவில் இன்று காலை ஆஜரானேன். அப்போது என்னிடம் ஒரு 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகள் எல்லாமே என்ன மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா, எதற்கு இந்த நேர்காணலை அளித்தீர்கள், உங்களுக்கு யார் இந்த நேர்காணலை அளிக்க சொன்னது, வராகியை உங்களுக்கு எப்படி தெரியும், இப்படி நீங்கள் நேர்காணல் அளிக்கலாமா, நீங்கள் நேர்காணல் அளிப்பது வழக்கின் விசாரணையை திசை திருப்புவதாக அமையாதா, வராகியை எப்போது சந்தித்தீர்கள், வராகியை உங்களுக்கு முன்பே தெரியுமா, நீங்கள் இது போன்ற நேர்காணல் அளிக்கும்போது யாரிடமாவது அனுமதி வாங்கினீர்களா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன. இப்போது இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரு வராகி அவர்கள் எனக்கு அறிமுகமானவர், நண்பர். அவரது வழக்கறிஞரும் எனது நண்பர். ஸோ இந்த வழக்கில் வராகிக்கும் அந்த கடைசியாக 5வதாக வராகி அவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் வராகி அவர்களுடைய பெயரே கிடையாது. எப்படி வராகி இதில் சேர்க்கப்படுகிறார், அந்த வழக்கு என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரு சிசிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்த ஒரு ஆவணம் போலியான ஆவணம், ஃபேக் டாக்குமெண்ட்டை யாரோ 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை, அந்த ஃபேக் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்றது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் துணை இல்லாமல் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்க முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்ட இந்த சென்னை மாநகர காவல்துறையானது அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை. ஆனால் அந்த வழக்கில் வேறு ஒரு கைது செஞ்சுட்டு அவர்கிட்டேருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்க. எனக்கு வராகியை தெரியும், வராகி சொன்னதுனால தான் அந்த டாக்குமெண்ட்டை ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு.
இப்படி ஒரு குற்றவாளியிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலமாக யாரையாவது ஒருவரை கைது செய்யலாம் என்றால் யாரை வேண்டுமானாலும் காவல்துறை நினைத்தால் கைது செய்ய முடியும். ஸோ திரு வராகி அவர்கள் பழிவாங்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் தான் நான் பேசியிருந்தேன். ஆனால் திரு வராகியை பற்றி நீ பேசணும்ல, வந்து எங்கள்கிட்ட பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இன்று கேட்ட கேள்விகள் அத்தனையுமே நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், எங்களை யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்ற தொனியில் தான் இன்று அமைந்திருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாகவே அந்த என்னை விசாரித்த ஆய்வாளர் அவர்களிடம் கேட்டேன், இது என்ன சார் இந்த மாதிரி சம்மன் கொடுத்துருங்க, நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், எனக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்றால், இல்லை நீங்கள் இந்த வழக்கை பற்றி பேசியிருக்கீங்க, அதனால தான் நான் உங்களை இந்த வழக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தோம் என்று சொன்னார். ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி கூட தான் 200 வீடியோ இருக்குது, எத்தனை பேர் சார் நீங்கள் அழைத்தீர்கள் என்று கேட்டால் அவர் அதுக்கு ஒருவரையும் அழைக்கவில்லை என்று கூறுகிறார். ஸோ இப்போ எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பானை என்பது நேரடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படக்கூடிய நெருக்கடி, அச்சுறுத்தல் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். இங்கே நம்ம அத்தனை பேருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு என்ன தெரிந்ததோ அதை பேசுகிறோம். திரு வராகி அவர்களே நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யும்போது எனக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை, பொய்யான வழக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும், அதனால் இது தவறான வழக்கு என்று அவரது குடும்பத்தினர் சொல்கிறார்கள், அவரது வழக்கறிஞர் சொல்கிறார்கள் என்று நேர்காணல் அளித்தா. அதை கூப்பிட்டு எதுக்காக பேசுனேன், நீங்கள் பேசுனது இப்படி பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா, இப்படி பேசுவதற்கு யாரிடம் நீங்கள் அனுமதி வாங்கினீர்கள், இது ஒரு கேள்வியை சொல்லிடுறேன், சமூக ஊடகங்களில் இப்படி புலன் விசாரணை நடக்கும் வழக்கை பற்றி பேசலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தான் நான் பதில் சொல்லிட்டு வந்தேன். ஸோ காவல்துறை என்ன நினைக்கிறது என்றால், அரசுக்கும் அவர்களுக்கும் எதிராக யார் பேசினாலும் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அழைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்பதை வெளிப்படையாகவே இந்த சென்னை மாநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கோகுல் இல்லை, என்னோட நிலைப்பாடு அது. இங்கே 4 கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற கேஸ்லையாவது வராகி காசு கேட்டு மிரட்டினார் என்று இருக்கிறது. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட பதிவாளர் எங்ககிட்ட ஃபேக் டாக்குமெண்ட் ஒன்று பதிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதற்கும் வராகிக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பிடித்து அவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி கைது செய்திருக்கிறார்கள். இந்த அக்யூஸ்டோட கன்ஃபெஷன் மூலமாக யாராவது அரெஸ்ட் பண்ணுறதுன்னா யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். இன்றைக்கி அங்கே இந்த கமிஷன் அலுவலகத்தில் சிவப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருந்தார், அவர் தான் எனக்கு இந்த தகவலை கொடுத்தாருன்னு அக்யூஸ்ட்கிட்ட ஒரு கன்ஃபெஷன் வாங்கிட்டு யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் போலீஸ் கன்ஃபெஷன் அவங்க எடுத்துகிட்டு தானே கன்ஃபெஷன், அதனால் யாரை வேண்டாமலாம் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு தவறான போக்கு. இந்த சம்மன் கொடுத்து என்னை விசாரணைக்கு அழைத்திருப்பது என்பதே வெளிப்படையாக விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல் என்று தான் நான் பார்க்குறேன். அவங்க ஒரு 50 கேள்விகளை எழுதி தந்திருந்தார்கள், நான் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தேன். கீழே என்னை கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள், அதுக்கப்புறம் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள். நான் எதிலும் கையெழுத்திட முடியாது என்று நான் மறுத்துவிட்டேன். 161 ஸ்டேட்மெண்ட் தானே, நீங்கள் என்ன வேணாலும் எழுதிங்க, நான் எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்துவிட்டேன். மற்றபடி கண்ணியமாக தான் நடத்தினாங்க, இந்த மிரட்டலும் அவர்கள் செய்யவில்லை. திரு சிவசுப்ரமணியம் என்ற ஆய்வாளர் விசாரித்தார். நில அபகரிப்பு பிரிவில் அவர் ஆய்வாளராக இருக்கிறார், அவர் தான் என்ன விசாரித்தார். இல்லை புரியலிங்க. கிட்டத்தட்ட காவல்துறையினர் அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க, நீ சமூக ஊடகத்தில் இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்றத நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்றதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கி சம்மன். ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம், அவங்க வராகி தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறோம். நீங்கள் காவல்துறை தரப்பில் ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ கொடுக்கறதுனால உங்கள் கேஸ் கொலாப்ஸ் ஆகிடுமா? இல்லை இன்னொன்று, அந்த யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்கன்றதுனால எனக்கு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறதா? ஸோ இந்த மாதிரி சம்மன் கொடுக்குறாங்கனாலே சோஷியல் மீடியாவில் என்ன பேசணும், நீங்கள் கேட்டது போலவே ஒரு கேள்வி இருந்தது. ஒரு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது சமூக ஊடகங்களில் பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ இது டைரெக்டாக மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இது இன்று சவுக்கு சங்கருக்கு இது நடக்கலாம், நாளை வேறு யாரை வேண்டுமானாலும் நீ இந்த மாதிரி யூடியூப்பில் பேசியிருக்கிற விசாரணைக்கு உனக்கு எப்படி இந்த தகவலை தெரியும்னு சொல்லுன்ட்டு இதை அழைப்பாங்க. இது மிக தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இல்லை மிரட்டும் பாணியில் இல்லை, நான் தான் அவர்களிடம் கேட்டேன், உங்களுக்கு இது ஏன் சார் என்னை கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள் சார். ஒரு இன்டர்வியூவில் நான் இது வராகி பொய்யாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு இந்த வழக்கின் விசாரணை பற்றி தெரியும் அப்படின்னோடனே, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி உங்களுக்கும் தெரியும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பற்றி 200 வீடியோ இருக்குது, அதில் இது சம்மந்தப்பட்டவங்களை எத்தனை பேர் சார் நீங்கள் கூப்பிட்டீங்க சொல்லுங்கள். இங்கேயே சைபர் கிரைமில் சைபர் மோசடி நடக்கிறது, நீங்கள் போய் வட இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அது சம்மந்தமாக ஒரு 50 பேர் பேசி வீடியோ போட்டிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டீங்களா என்று கேட்டபோது அவர்களிடம் பதில் இல்லை.
இல்லை சார், நான் அது விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு பிரைமா ஃபேசி வேணும்னு நான் சொல்லலை. கரெக்டுங்க சார், நான் சொல்கிறேன். இவங்ககிட்ட நான் அதை தான் சொன்னேன். பத்திரப்பதிவுத்துறையின் மாவட்ட பதிவாளர் வந்து கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு டாக்குமெண்ட் நம்பர் 552/2020 அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டு ஃபேக்கு, இது உள்ள பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வேலை செய்பவர்களோட உதவி இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்டு உள்ளே ஏறுமா சொல்லுங்கள்? நீங்கள் நானும் அந்த டாக்குமெண்ட்டை உள்ளே ஏற்ற முடியுமா? நம்ம ஒரு தப்பான டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும் பதிவு செய்வது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் தான் இல்லைங்களா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட் அக்யூஸ்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அக்யூஸ்டாக தானே இருக்க முடியும். நீங்கள் அவர்களை எல்லாம் முதலில் கைது செய்ய வேண்டும்னு நான் அந்த கேள்வி எழுப்பினேன். எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் பிரைமா ஃபேசி யாரையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை இல்லைன்றேன் நான். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த இப்போ ஒரு அந்த ரிஜிஸ்ட்ராரோட பவர் இல்லாமல், அந்த ரிஜிஸ்ட்ராருக்கு ஆதரைசேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸில் ஏற்றவே முடியாது. அப்போ ஃபேக் டாக்குமெண்ட் உள்ளே போயிருக்குன்னா உள்ளே இருக்கிற ஒருத்தர் தானே இதை செஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள தானே அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாதவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை கூப்பிட்டு இது விசாரிக்கிறதோட நோக்கம் மிரட்டுறது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஐயோ, இதனாலெல்லாம் நான் நிறுத்த மாட்டேங்க. நீங்கள் வேறு, எனக்கு பத்திரப்பதிவு துறையிலிருந்து ஏராளமான தகவல்கள், போலி ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள்லாம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து பத்திரப்பதிவுத்துறை பற்றியெல்லாம் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். இவர்கள் அழைத்து நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நான் பேசுறதெல்லாம் நிறுத்த மாட்டேன். இது 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 ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஒரு சென்னை மாவட்ட பதிவாளர் ஒரு விஷயத்தில் தான் புகார் கொடுத்துருக்காரு. இது மாதிரி 100 ஊழல் பத்திரப்பதிவுத்துறையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் எல்லாம் இருக்க முடியாது. பேச வேண்டும். நான் மட்டும் இல்லை, நீங்களும் பேச வேண்டும். சரி, இது வரைக்கும் என்ன நான் கிளம்பும்போது இது போன்ற திரும்பி மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அழைத்தாலும் அழைக்கலாம். அழைத்தாலும் நம்ம வந்து தானே ஆகணும். அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக அழைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அழைத்தாலும் நம்ம வந்து தான் ஆகணும். பட் இதை மிரட்டலாக தான் பார்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா சார்? ஃபஸ்ட்டு 25 வருஷம் இந்த கழித்து வந்து இந்த தேர்தல் நடந்தது வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கிறேன். பெரும்பான்மை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கார்கள். அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டியாக சேர்ந்து தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் அந்த மன்றத்தில் உறுப்பினர் கிடையாது. அதனால் நான் இங்கே அதை பற்றி கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்காது. நன்றி. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். பத்திரிகையாளரோட நலனை நீங்கள் பாதுகாக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். பத்திரிகையாளரின் நலனை பாதுகாக்க வேண்டும். மற்றும் வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருமே அரசுக்கு ஆதரவானவர்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கிறது. அப்படி இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் பத்திரிகையாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். பத்திரிகையாளர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் முன்னின்று பத்திரிகையாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கையாக இவர்களுக்கு வைத்துக்கொள்கிறேன். நன்றி. அந்த பதிவிட்ட அன்று இரவே திரு வாராகி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது போடப்பட்ட குற்ற சட்டத்தை ரத்து செய்த பிறகு திரு வாராகி அவர்கள் ஒவ்வொரு வழக்காக, அவர் மீது 4 வழக்குகள் போடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வழக்காக திரு வாராகி அவர்கள் ஜாமீன் பெற்று வந்து கொண்டிருந்த சமயத்தில் 5ஆவதாக அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது. இந்த 5ஆவதாக போடப்பட்ட வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்ட பதிவாளர் வந்து எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போட்டுட்டாங்க, அதை யார் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்டுன்றதை விசாரிங்க என்று மாவட்ட பதிவாளர் புகார் அளிக்கிறார். ஸோ அந்த மாவட்ட பதிவாளர் அந்த புகாரில் திரு வாராகி அவர்களை கைது செய்தார்கள். வாராகியை எந்த அடிப்படையில் கைது செய்தார்கள் என்றால், அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திரு வாராகியை கைது செய்ததாக சொன்னாங்க. நான் இது சம்பந்தமாக எனது சவுக்கு ஊடகத்தில் வந்து வாராகி அவர்கள் உயரதிகாரிகளின் தூண்டுதலில் தான் இது போல் கைது செய்யப்படுகிறார், திரு வாராகி அவர்கள் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கில் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார்னு நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். 5/12/2024 அன்று நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த வீடியோவில் பேசுனதுக்காக என்னை சென்னை உயர்நீதிமன்ற காவல்துறையின் நிலாபகரிப்பு பிரிவு வந்து எனக்கு ஒரு சம்மன் அனுப்பி இன்றைக்கி நீங்கள் வந்து ஆஜராகணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 50 கேள்விகள் கொடுக்கப்பட்டன. அந்த கேள்வியில் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா, திரு வாராகி அவர்களை உங்களுக்கு எப்படி தெரியுன்றது நார்மலான கேள்விகள்லாம் விட்டுட்டு, ஒரு வழக்கு புலன் விசாரணையில் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த வழக்கு பற்றி இப்படி பேசலாமா, இது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்லாம் இது போன்ற ஒரு மிரட்டும் தொனிலான கேள்விகள் இருந்தன. இந்த மாதிரி சம்மன் கொடுக்கறதுக்கான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே காவல்துறையை பற்றி, காவல்துறை மீது குற்றம் சுமத்தி யாரும் எந்த விஷயத்தையும் பேசிவிடக்கூடாது அப்படின்னு சில காவல்துறை அதிகாரிகள் இல்லை, சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் நினைக்கிறார். ஸோ வீடியோவில் பேசுனதுனால நான்
உன்னை மிரட்டும் வகையில் இந்த மாதிரி எங்களுக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை சம்மன் பண்ணுவேன், உன்னை ஹாரஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. நான் இப்போ விசாரணை முடிந்த பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டேன். நான் இது என்ன சார், நான் ஒரு வீடியோவில் பேசினேன், இதுக்கு எதுக்கு எனக்கு சம்மன் கொடுத்தீங்க என்று அவர் கேட்டபோது அந்த இன்ஸ்பெக்டர், இல்லை சார் நீங்கள் இந்த வழக்கு பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குன்றதுனால நாங்கள் உங்களை விசாரணைக்கு அழைத்தோன்னு சொன்னார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்மந்தமாக தான் 200 வீடியோ இருக்குது, 200 பேர் நீங்கள் கூப்பிட்டீங்களா என்று நான் அவரிடம் பதிலுக்கு கேட்டேன். ஸோ ஒரு 2 மணி நேரம் விசாரணை நடத்திய பிறகு என்னை அனுப்பியிருக்கிறார்கள். மீண்டும் விசாரணைக்கு அழைப்பார்களா இல்லையா என்பது இப்போதைக்கு தெரியாது.